அண்ணா சொல்லு நாத்தா. முட்டைகோஸ் சமைச்சா வாடை அடிக்குது. வாடையே இல்லாம முட்டைகோசை அவிச்சு அற்புதமா பண்ணி தரேன். கல்யாண வீட்டுல சாப்பிட்ற மாதிரி இருக்குமா? கல்யாண வீட்டுல சாப்பிட்டு மொய் வைக்கிற மாதிரி இருக்க மக்களே. வீடியோ பாருங்க. மறக்காம 101 ரூபாய மொய்ய வச்சு விடுங்க. உங்களுக்கு தேவையான அளவு முட்டைகோசு கேரட் எடுத்துக்கங்க. ரெண்டா கட் பண்ணி சின்ன சின்னதா மலைச்சாறு மாதிரி பொடி பொடியா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கங்க. ஒரு பாத்திரத்துல தண்ணியை ஊற்றி தண்ணி நல்லா ஜலபுல ஜங்கான்னு கொதிச்சதுக்கப்புறம் முட்டைகோசு கேரட்டு தேவையான அளவு உப்பை போட்டு நல்லா கையை விடக்கூடாது. நான் எக்ஸ்பீரியன்ஸான கையை விட்றேன். நீங்கள் கரண்டியை போட்டு கிண்டி இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறம் தண்ணியை கீழே ஊற்றிடாங்க. தண்ணியை கீழே ஊற்றாமல் மிளகுத்தூளை போட்டு சூப்பு மாதிரி குடிங்க. ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதான் கடுகுளுந்தம் பருப்பு, கருவேப்பிலை, பச்சை கடலைப்பருப்பு, வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. பச்சை கடலைப்பருப்பு நல்லா வதங்கினதுக்கப்புறம் சீரகம், காஞ்ச மிளகா, அதுக்கப்புறம் நறுக்கி வச்ச வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, இடித்த இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறம் தக்காளி நல்லா குழஞ்சதுக்கப்புறம் வேக வச்ச கேரட்டு முட்டைக்கோசை போட்டு நல்லா கிண்டி பச்சை வாசனை போயிடும். ஏன்னா ஆல்ரெடி வெந்துருச்சுல. அதுக்கப்புறம் மலைச்சாறு மாதிரி மல்லித்தலையும் பெப்பரையும் போட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான கல்யாண வீட்டில் செஞ்ச மாதிரி